திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரம் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலோர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இத்தனை ஆட்கொண்ட எம்பெருமான் அம்மையப்பரை வணங்கி, குருநாதர்களை வணங்கி, சிந்திக்க வாய்ப்பளித்த சாந்தா சண்முகம் அவர்களை வணங்கி, இங்கு குழுமியுள்ள அடியார் பெருமக்களையும் வணங்கி கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். குருவர்களும் திருவர்களும் துணை நிற்க உரையும் வண்ணம் உரைக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். முன்னால் ஒரு கதையை பார்ப்போம். அந்த கதையை சொல்ல சொல்ல எந்த ஊருங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். பிரம்மாவிடம் வரம் பெற்றிருக்காங்க தாரகன், கமலாட்சன், வித்யன்மாலி அப்படின்னு 3 பேர். அவங்க திரிபுர அசுரர்கள். அவர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்தி வராங்க. திரிபுரத்தில் இருந்தவர்கள் புத்தர் போதனையை கேட்டு சிவநெறியை கைவிட்டுறாங்க. அதில் சிவநெறியை கைவிடாமல் இருந்தவங்க சுதன்மன், சுசீலன், சுபுத்தி, அந்த 3 பேர் மாத்திரம் கைவிடாமல் சிவனை கும்பிட்டுட்டு வராங்க. அந்த 3 பேர் மாத்திரம் சிவபெருமானை கும்பிட்டுட்டு வந்ததுனால அந்த 3 பேரை காத்து அருள்கிறார் இறைவன். இதை முதல் திருமுறையில் திருஞான சம்பந்தர் குறிப்பிடுவார். பூவார் மலர் கொண்டு அடியார் தோழுவார் புகழ்வார் வானோர்கள், மூவார் புறங்கள் எரித்தன்று மூவர் கருள் செய்தார். மூவர் கருள் செய்தார் அப்படின்னு சொல்கிறார்ல, அந்த 3 சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. அது ரொம்ப பேர் நினச்சிட்டு இருக்காங்க வித்யன்மாலி, தாரகன், கமலாட்சன் அப்படின்னு. அந்த 3 பேரை மரக்கருணை காட்டி ஆட்கொள்கிறார். இந்த 3 பேருக்கு அருட்கருணை. இதை 7ஆம் திருமுறையில் சுந்தரமும் சொல்லியிருப்பார். திருப்பன்கூர் பதிகத்தில் அந்தநாளன் அப்படிங்கிற பதிகத்தில் வருது. திருவாசகத்தில் உய்யவல்லான் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தி பெற, மூவரை காவல் கொண்டு அப்படின்னு வருது இல்லையா? அந்த 3 யாருங்கிறத பார்ப்போம். காஞ்சி புராணத்தில் முப்புராரி கோட்டத்து படலத்தில் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க இந்த கதையை. திரிபுர தலைவர்கள் தாரகாட்சன், கமலாட்சன், வித்யன்மாலி, அவங்க தான் வரம் பெற்று தேவர்களுக்கு கொடுமைப்படுத்திட்டு வராங்க. திரிபுரத்தில் உயிர்ந்த 3, அந்த 3 சுதன்மன், சுசீலன், சுபுத்தி. இந்த 3க்கும் சிவபிரான் திருக்கோயிலில் துவாரபாலகராகவும் குடமுழுக்கு வாசிப்பவராகவும் 3 காவலுக்கு வச்சிருக்கார். சிவபிரானை பற்றி நின்றால் தீங்குகள் ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக இருக்காங்க. சரி, இப்போ இந்த 3 பேர் யார் யார்? வித்யன்மாலி, தாரகன், கமலாட்சன். இந்த 3 பேர் தங்கம், வெள்ளி, இரும்பு கோட்டை, அந்த 3 கோட்டையை வச்சு சுற்றி வராங்க. அது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தான் அழிக்க முடியும், மற்ற நேரத்தில் தனித்தனியாலாம் அழிக்க முடியாது அப்படிங்கிற வரத்தை வாங்கியிருக்காங்க. அதனால் எதிர்க்க முடியாத தேவர்கள் என்ன பண்ணுறாங்க? சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன்கிட்ட போய் முறையிடவும் சிவனார்
சரின்னு புறப்படுறார். அப்போ தேவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, தேர் பண்ணுவோம் இறைவன் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பாகமாக ஏற்று அதில் மறைகளை வேதம் 4 சக்கரமாக்கி அது டிரைவராக பிரம்மன் இருக்கார். சூரிய சந்திரர்கள் மேருமலை வாசிகி நான் மால் அம்பு இப்படி ஒருத்தர் ஒரு பார்ட்டி ஏற்றி தேரை செஞ்சிடுறாங்க. சரி, அப்போ தேரில் ஏறி உட்கார்றார் இறைவன். உட்காரும்போது தேர் அச்சு முறிஞ்சு போயிடுது. அசுரர்களை அழிக்கணும் அப்படிங்கிற வேகத்தில் போனதுனால பிள்ளையாரை வழிபடாத போயிட்டாங்க, விநாயகரை வழிபடாமல் போனதுனால அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஊருக்கு பேர் ஞாபகம் வந்துடுச்சு எல்லாருக்கும், அச்சு இரு பாக்கம், அச்சிறுப்பாக்கம். இது வந்து விநாயகரின் செயலால் தான் நடந்தது அப்படின்னு நினச்சிட்டு, சரி விநாயகா நல்லபடியாக நடத்தி எங்களுக்கு காவல் புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. விநாயகரும் அச்சை சரி பண்ணுறாரு. இறைவன் தன்னுடைய சிரிப்பாலேயே அழிச்சிடுறார். அச்சு இரு பாக்கம், அச்சு முறிஞ்சதுனால அச்சிறுப்பாக்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. காலப்போக்கில் அது அச்சிறுப்பாக்கம் ஆனது. அப்புறம் இதனுடைய வரலாறு சொல்லும்போது இன்னொரு அரசனோட வரலாறும் கூட வருது. பாண்டிய மன்னன் வந்து சிவ தல யாத்திரை போயிட்டு வரான். வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த அச்சிறுப்பாக்கத்தில் பக்கத்தில் வரான். வரும்போது இவனோட தேரோட அச்சு முறிஞ்சு போயிடுது. அப்போ பணியாளர்கள் வந்து சக்கரத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசன் நிற்கும்போது தங்க நேரத்தில் ஒரு உடும்பு போகுது. உடும்பு அப்படிங்கன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரும். உடும்பு பிடியாக பிடிச்சிட்டான் பாரு அப்படின்னு. உடும்பு வந்து பிடிச்சபடியாக விடாதான், அதனால் உடும்பு பிடி அப்படின்னு சொல்கிறது. இதில் உடும்பை பிடிச்சி பின்னால் வாலில் நூலை கட்டி கோட்டையில் தொங்க விடுவாங்களாம். அது நல்லா கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம் இல்லையா, அப்போது அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி வருவாங்களாம் வீரர்கள். இதை வந்து திருப்பரந்துரை கோயில்லையும் முன்னால் சித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த கவனம் இல்லை. அது உடும்பை போல உருவம் இருக்கான். என்னத்தினால உடும்பு உருவம் இருக்குது அப்படின்னாக்கா, நாம் இறைவனை உடும்பை போல் பிடிச்சிக்கணுமா, அதனால் இந்த உடும்பை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சரி, அந்த உடும்பு போகுது இல்லையா, அதை மன்னன் பிடிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் அது வந்து ஒரு சரப்பன்ற மரத்தில் போய் இடுப்பில் போய் சேர்ந்துடும். அப்போ காவலாளர்களை வச்சு அந்த மரத்தை வெட்டும்போது ரத்தம் வருது. ரத்தம் வந்துச்சுன்னா உடும்பு தான் செத்து போய் ரத்தம் வருது அப்படின்னு ராஜா நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனாக்கா அதை தோண்டி பார்த்தாக்கா எவ்வளோ தோண்டினாலும் உடும்பு கிடைக்கல. ஆனாக்கா அன்னைக்கு ராத்திரி மன்னனுக்கு கனவுல காட்சி தர்றார் இறைவன். உடும்பு மூலமாக தன்னுடைய திருவிளையாடலை காமிச்சார். சுயம்புவாக அங்கே எழுந்தருளியிருக்கேன், அங்கே ஒரு கோயில் கட்டி வழிபடணும் அப்படின்னு மன்னன் விருப்பம் பண்ணுறார். அவன் வந்து பிரயாணத்தில் இருக்கான் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ திரிநேத்திரதாரி அப்படின்னு ஒருத்தர் வரார். 3 அப்படின்னா 3 இங்கிலீஷ்லேயும் சொல்லுவாங்க இல்லையா, திருதியை 3ஆம் நாள். இந்த திரிநேத்திரதாரி 3 கண்ணு உள்ளவர் திரிநேத்திரதாரி. முனிவர் வரார். அப்போ வந்து தீவிர பக்தனான அவரை பற்றி அறிந்த மன்னன் என்ன பண்ணுறான், இத்தலத்தில் வந்து சிவாலயம் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், கட்டித்தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரும் ஒன்று ஒத்துக்கிறாரு. சரி, அப்புறம் ரொம்ப நாள் பிரயாணத்துக்கு பிறகு அந்த வழியாக வரார் இறைவன். வரும்போது நந்தி கொடிமரத்தோட ஒரு கோயில் இருக்குது, அது பக்கத்துலேயே இன்னொரு கோயிலும் இருக்குது.
அப்போ ராஜாவுக்கு சந்தேகம் வருது, எதுக்கு 2 கோயிலோடு இருக்குது, 2 மூலஸ்தானத்தோடு இருக்குது அப்படின்னு. அப்போ கேட்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. உமை ஆட்சி செய்த ஈஸ்வரர், உன்னை ஆட்சி செஞ்சார் இல்லையா, அது உமை ஆட்சி செய்த ஈஸ்வரனே உடும்பாகி என்னையும் ஆட்சி செய்தார். எனவே உங்களுக்கு ஆட்சி சென்றவர் உமை ஆட்சீஸ்வரர், எம்மை ஆட்சி செஞ்சவர், அவருக்கு ஒரு கோயில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருநேத்திரதாரி சொல்கிறாரு. அவரும் ஒப்புத்துக்கிறாரு. ஆட்சீஸ்வரருக்கு கருவறை லிங்கத்திற்கு பின்னால் பார்வதியோட சிவன் திருமண கோலத்தில் காட்சி தர்றார். அந்த சித்திரம் இருக்கு. சுயம்புலிங்கமாக இருக்கும் யமயாட்சீஸ்வரரே இங்கு பிரதானம். ராஜகோபுரத்திலிருந்து கொடிமரமும் நந்தியும் கொஞ்சம் விலகியே இருக்குது. பிரகாரத்தில் உள்ள சரக்கொன்றை மரத்தின் அடியில் கொன்றை ஈஸ்வரர் சந்நிதியில் அடியார்கள்லாம் கும்பிடுறாங்க இல்லையா. கும்பிட போகும்போது அந்த நின்றுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே கிணறு இருக்குதான். அது அந்த ஊரோட சிறப்பு ஒன்று. சிவனை வணங்கிய நிலையில் திருநேத்திரதாரி சிலையை அங்கே வச்சுருக்காங்க. சித்திரை திருவிழா கொண்டாடுறாங்க. அப்போ இந்த மரத்துலேருந்து பூ மலர்வது இங்கே உள்ள சிறப்பு. சிவனின் தேர் அச்சை முறித்த விநாயகர் அச்சுமுறி விநாயகராக கோயிலுக்கு வெளியில் சன்னதியில் அமர்ந்து காட்சி தரார். இதை அருணகிரிநாதர் திருப்புகழில் கைத்தல்ல நிறைகனி அப்பமோடபல் பொறி அப்படிங்கிற பாட்டில் முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பார். வள்ளல் பெருமானார் அந்த தலத்தை பற்றி பாடும்போது விண்ணப்ப கிளிவென்பா துண்ணு பொழில் மதுரத்தேன் பொழியும் அச்சிற்பாக்கத்து உலக தம் மதம் நீக்கும் ஞான சம்பந்தமே என போற்றியுள்ளார். அடுத்தது அகத்தியருக்கு இந்த இடத்துல தான் திருமண காட்சி தந்து அருளினார். திருநாவுக்கரசர் க்ஷேத்திர கோவையில் அச்சிறுபாக்கத்தை பற்றி சிறப்பித்துள்ளார். பெரிய புராணத்தில் அச்சிறுபாக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். 1132வது பாடல், 1133வது பாடல், 2 பாடலில் அச்சிறுபாக்கத்தை பற்றி சொல்கிறாங்க. இன்புற்று அங்கு அமர்ந்தருளி ஈரில் பெருந்தொண்டருடன் மின்பெற்ற வேணியினார் அருள் பெற்று போந்தருளி என்புற்ற மணிமார்பர் எல்லையில்லா அச்சு புரிந்து அன்புற்று மகிழ்ந்த திரு அச்சிறுபாக்கத்து அணைந்தார். அச்சிறுபாக்கத்துக்கு வராங்க. ஆதி முதல்வரை வணங்கி ஆட்சி தொண்டாம் என பொழியும் கோதில் திருப்பதிக இசை குலவிய பாடலில் போற்றி மாதவத்து முனிவருடன் வணங்கி மகிழ்ந்து இன்புற்று தீதகற்றும் செய்கையினார் சின்னால் அங்கு அமர்ந்தருளி. திருஞான சம்பந்தர் கொஞ்ச நாள் அச்சிறுபாக்கத்தில் தங்கியிருக்காராம். அதை இந்த பாட்டில் சொல்லிட்டு தீதகற்றும் செய்கையினார் அப்படிங்கிறாங்க. தீதகற்றும் செய்கையினார் அப்படின்னா என்ன தீதகற்றினார்? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறதில்ல. சமணர்களை தோற்கடித்தார், வீழியில் காசு பெற்றது, பஞ்சகாலத்தில் உணவளித்தது, பூம்பாவையை பாம்பு கடிச்சு எழுப்பினது, பாலை நிலத்தை நெய்தலாக்கியது, ஆண்பனையை பெண்பனையாக்கியது அந்தனர் வேண்டுதலுக்காக, முயலகன் நோய் தீர்த்தது, மறுகளில் பாம்பு கடித்த இறந்த கணவனை எழுப்பி அவளுடன் திருமணம் செய்து வைத்தது. இப்படி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தோம். அடுத்து ஞானசம்பந்தர் அச்சிறுபாக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பேரருளாளன். பேரருளாளன் அப்படின்னா கருணையுள்ளவன். என்ன கருணை உள்ளவன்? அவன்
கேட்டதை கொடுப்பவன். எப்பொழுதுமே பக்தர்கள் யார் என்ன கேட்குறாங்களோ அதை இறைவன் கொடுப்பான். நாம தான் நமக்கு கேட்க தெரியாமல் உலக இதை பொருட்களை கேட்டு துன்பப்படுறோம். இந்த பாட்டு கூட சொல்லுவாங்க இல்லையா, என்ன தருவான், தன்னையே தருவான். அவன் தன்னையே தர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். நாம் உலகாயுத பொருள்களில் மயங்கி நாம் அதுதான் நமக்கு இன்பம் அப்படின்னு நினச்சிட்டு அதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான பக்தி உடையவர்களுக்கு சிவபெருமான் அவர்களை கைவிடாமல் காப்பாற்றுவார். பக்தி உண்மையாகும் பட்சத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பம் சூரியனை கண்ட பனி போல, சூரியனை கண்ட இருள் போல விலகும். அதனால் அந்த பேரருளாளன், அந்த கருணை உள்ளவன் அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி செஞ்சு என்னம்மா ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அச்சிறுப்பாக்கத்தில் முதல் பாடல் குறிஞ்சி பண்ணில் அமைந்தது. பொன்திரண்டன்ன புரிசடை புரள பொறுகடல் பவள மோடல் நிறம் குறைய குன்றிரண்டன்ன தோளுடையகலம் குலாய வெண்ணூலோடு கொழும்படி அனைவர் மின்திரண்டன்ன நுண்ணிடையறிவை மெல்லியலாலையோர் பாகமா பேணி அன்றிரண்டுருவம் மாயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. பொன் திரண்டன்ன புரிசடை புரள. இப்போ நாம் பாகு காய்ச்சும்போது பாவு திரண்டு வந்துடுச்சா பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படி கெட்டியாக ஒரு பாத்தில் வர்றது திரண்டு வர்றதுன்னு. அது மாதிரி பொன் திரண்டால் போல சடை அலைகள் பெருங்கடலில் தோன்றும் பவளக்கொடியையும் தீவண்ணத்தையும் ஒத்து புரள்கிறது. குன்றுகள் போன்ற தோள்களையுடைய மார்பகத்தில் விளங்கும் முப்புரி நோனோடு வளமையான திருநீற்றையும் அணிந்து மின்னல் போன்ற நுண்ணிய இடையுடைய மென்மைத்தன்மை வாய்ந்த அறிவையாகிய பார்வதி தேவியை இடப்பாகம் ஏற்று கொழும்பொடி அணிவர். வளப்பமான திருநீர். குன்றுனா மலை. மெல்லியலாலை ஓர் பாகமாக. இடை கொடிய போல இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற ஐயம் வரணும். இதை பல இலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க பெண்களை வர்ணிக்கும்போது. ஆனால் இப்போதைக்கு எப்படி இருக்குங்கிறத நாமெல்லாம் தெரிஞ்சுக்கோம். மெல்லியலாலை ஓர் பாகமாக பேணி அவளை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அன்று இரண்டு உருவமாய எம்மடிகள் ஓருருவில் ஈருருவாய் அப்படிங்கிறது அவன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறத, ஒரு பாகம் அம்மைக்கு கொடுத்த அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிறதையும் சொல்லலாம். இது ஒரே சுவாமி ரெண்டு இடத்துல கருவறையில் வச்சிருக்கிறதுனால அதையும் நாம் எடுத்துக்கலாம். ஓருருவில் ஏருருவாய் அப்படின்னு. அப்பேற்பட்ட இறைவன் அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி செய்கிறார். இரண்டாவது பாடல். தேனினும் இனியர் பாலன நீற்றர் தீங்கரும்பனையர் தம் திருவடி தொழுவார் ஊனையந்துருக உவகைகள் தருவார் உச்சி மேல் உரைபவர் ஒன்றலதோரார் வானகம் இறந்து வையகம் வணங்க வயங்குள நிற்பதோர் வடிவினை உடையார் ஆனையின் உரிவை போர்த்தயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. தேனினும் இனியர் பாலன நீற்றர். பாலன நீற்றர் அப்படின்னா பால் போல வெண்மையான திருநேற்றை அணிந்தவர். தீங்கரும்பனையர் கரும்பு.
செம்மையான கரும்பு. தம் திருவடி தொழுவார் ஊன் நயந்து உருக. நாம் சாமி கும்பிட்றது எப்படி கும்பிடுறோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்கிறார். ஊன் நயந்து உருக. நாம் என்ன மாதிரி கும்பிடணும்? மனம் மெய் எல்லாம் ஒன்றா இருக்கணும். நமக்கு சாமி கும்பிடும்போது தான் என்னவோ நினைவுகள்லாம் வரும். மனம் ஒன்று செய்ய வாய் ஒன்று நினைக்க அப்படின்னு. அது மாதிரி இல்லாத ஊன் நயந்து உருக அந்த மாதிரி தொடர அடியார்களுக்கு உவகைகள் தருவார். அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார். உச்சி மேல் உரைபவர். மண்ணுலகை அடைந்து வானுலகத்திலேருந்து மண்ணுலகத்துக்கு வராங்களாம். வந்து அங்கு அன்பர்கள் நினைக்கும் செயலில் வெற்றி பெறச் செய்து நிற்கும் வடிவினை உடையவர். ஆணையின் உரிவை போர்த்தயம் அடிகள். ஆனத்தோல போர்த்திருக்கார். அவர் அச்சிறுப்பாக்கமது ஆட்சி கொண்டாரே. அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி செஞ்சிருக்கார். இதில் ஏறலால் ஏறார். அது அடுத்து பார்ப்போம். 3வது பாடல். ரெண்டாவது பாடல்ல தேன் கரும்பு இதெல்லாம் வெறும் இனிப்பாகவே கையாண்டிருக்கார். ஏன் அப்படின்னா, அவ்வளோ நமக்கு உலகப் பொருள்களை காட்டி சொன்னாதான் புரியும் இல்லையா? அதனால் தேன் கரும்பு இதெல்லாம் எவ்வளோ இனிப்பாக இருக்குமோ அவ்வளோ இனிப்பானவர். ஆனாக்கா இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே தின்னா திகட்டான். ஆனால் எம்பெருமான் ஆறா அமுது. ஆறா அமுதுனா நினைக்க நினைக்க நினைக்கவே இன்பம் வரும், ஆனந்தம். இதை நிறைய பேர் ஆறாவது நாயன்மார்கள் கையாண்டிருப்பாங்க. ஏன்னா உண்மை பொருள் அது எல்லாருக்கும் ஒன்றாகவே தெரிந்தது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அந்த மெய்ப்பொருளை அவங்கெல்லாம் கண்டாங்க. அதனால் அது ஆறாமுதமாக இருந்தது. பாலன்ன நீர். பால் உண்டவர்களுக்கு பித்த நோயை நீக்கும். அது மாதிரி நீர் கண்டார்க்கும் பூசினார்க்கும் மலமயக்கம் போக்கும். அது நீரை பற்றி ஞான சம்பந்தர் பாடினது எல்லாருக்குமே தெரியும். சமண சமயத்தில் இருந்த நெடுமாறனை நீர் பூசி சைவ சமயத்துக்கு கொண்டு வந்தது. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அப்படின்னு. மலமயக்கம் போக்கும். அப்புறம் கரும்பு பக்குவத்திற்கேற்ப இனிப்பை கொடுக்கும். அது ரொம்ப எலசாக இருந்துச்சுன்னா உப்பு கரிக்கும். அது மாதிரி இறைவன் ஆன்மாவின் பக்குவ நிலைக்கேற்ப இனிப்பாராம். ஊன் நயந்து உருக உவகைகள் தருவார். ஜடமாகிய மாயா காரியமாகிய உடல் உயிர் பெறும் இன்பத்தை நாம் பெறலையே அப்படின்னு வருந்துகின்ற அடியார்களுக்கு ஆன்மாவிற்கு மகிழ்ச்சியை விளைவிப்பார். வானகம் இறந்து தேவர்களும் போகர்களாகி இருத்தலின் பொருந்தாமையின் அதனை கடந்து. வானகம் இறந்து வானகத்திலேருந்து இறங்கி மண்ணுலகத்துக்கு வராரு அடியார்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக. அடுத்த பாடல். காரிருள் உருவ மால்வரை புறைய களிற்றனதுருவு கொண்டறிவை மேல் ஓடி நீருரு மகளை நிமிர்சடை தாங்கி
நீரணிந்தேருகந்தேரிய நிமலர் பேரருளாளர் பிறவியில் சேரார். இந்த வரி தான் நமக்கு தலைப்பாக கொடுத்துருக்கிறது. பேரருளாளர் பிறவியில் சேரார். அவர் கருணை மிக்கவர். மற்ற தெய்வங்களை போல இறந்து பிறந்து வாழ்க்கையில் உழறக்கூடியவர் அல்ல. பிறவா பெருநிலை. பிறவி இவருக்கு கிடையாது. பிணியிலர் கேடிலர் பேய்கணம் சூழ ஆரிருள் மாலை ஆடும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. காரிருள் உருவர். கார் இருளும் கார்னா கருப்பா, இருளில் எப்படி இருக்கும்? கருப்பு. அது வந்து மயக்கத்துக்கு மாயைக்கு ஒப்பிடுவாங்க இல்லையா? காரிருள் உருவ மால் வரை புறைய, மலை போல களிற்று யானை வடிவம் தாங்கி சென்று உமையம்மை பெண் வடிவம் தாங்கி செல்ல உமையுடன் கூடியவர். இந்த கருத்து வந்து பிடியதன் உரு உமை கொலமிகு கரியது அப்படிங்கிற பாட்டில் சொல்லியிருப்பார். ஆனையோட வடிவம் தாங்கி சென்று உமையோட கூடி விநாயகர் பிறந்தார் அப்படின்னு. நீர் வடிவமான கங்கையை மேல் நோக்கிய சடையினை தாங்கியவர். நீர் பூசி ஏறுகந்தேரி. இதை வந்து நாவுக்கரசர் திருவாரூர் பதிகத்தில் உயிராவணம் இருந்து உற்று நோக்கி அப்படிங்கிற பாடலில் ஐராவணம் ஏறாதே ஆனேரேரி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நல்ல பொருட்களை எல்லாம் அடியார்களுக்கு பக்தர்களுக்கு கேட்கறத கொடுத்துருவாராம். அவர் ஏறு வச்சுருக்காராம் ஏறி வர்றதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, ஏறு வந்து சாமானியமாக எல்லாராலையும் அடக்க முடியாது. அதுக்காக ஒரு திறமை வேணும். இதை வந்து பழைய இலக்கியத்தில் சொல்லுவாங்க, காளையை அடக்கவங்களை அடக்கி யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு தான் பெண் கொடுப்பேன் அப்படின்னு. இப்போவும் பொங்கலை ஒட்டி அது ஒரு சில இடங்களில் நடந்து வருது. ஏறு தழுவுதல் அப்படின்னு இலக்கியங்களில் பேசப்படுது. நீர் வடிவமான கங்கையை மேல் நோக்கி தாங்கி நீர் பூசிய ஏறுகந்து ஏறி வரும் புனிதர் பேரருளாளர். பிறப்பு இறப்பு இல்லாதவர். பிணியும் இலர் கேடும் இலர். பேய் கணங்கள் சூழ சுடுகாட்டில் ஆடும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கத்தை ஆட்சி கொண்ட இடமாக கொண்டுள்ள எம் இறைவராவார். இவருக்கு வந்து பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. நினைத்த வடிவத்தை தாமே மேற்கொள்ள வல்லவர். வினை வயத்தால வரும் பிறவியை சேராதவர் இவர். சுடுகாட்டில் ஆடும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கத்தை ஆட்சி கொண்டாரேன்னு இருக்கு இல்லையா? அந்த பேய்க்கணம் சூழ ஆரிருள் மாலை ஆடும் எம்மடிகள். பேய்க்கணம் சூழங்கவும் காரைக்கால் அம்மையாரை தொடாமல் போக முடியல. காரைக்கால் அம்மையாரில் ஒரு பாடல் பார்த்துருமா? கொங்கை திரங்கி நரம்பெழுந்தே குண்டு கண் வெண்பல் குழி வயிற்றே பங்கி சிவந்திரு பற்கள் நின்று பரண்டுயர் நீள்கனை காலோர் பெண் பேய் தங்கி எலறு உலறு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கம் குளிர்ந்த நல்லாடும் எங்கள் அப்பனிடம் திரு அலங்காடே. அப்படி வயிறு ஒட்டி கண்கள் சிவந்து பற்கள் நீண்டு சடை வந்து 8 திசையும் சுழன்று வீசுதான். சுடுகாடு சூடாக இருக்கும் கையில் அனல் வைத்திருக்கானாம். அவர் உள்ளங்குளிர்ந்து உள்ளது. அப்பேற்பட்ட அவர் ஆடுகின்ற இடம் ஆலங்காடு அப்படின்னு பாடுறார். அவர் அப்பேற்பட்ட அடிகள் இங்கே அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடல்
மைமலர் கோதை மார்பினர் எனவும் மலைமகளவளோடு மறுவினர் எனவும் செம்மலர் பிறையும் சிறையணி புனலும் சென்னிமேல் உடையர் சென்னிமேல் உறைவார் தம்மலர் அடியொன்று அடியவர் பரவ தமிழ் சொல்லும் வட சொல்லும் தாழ் நிழச்சேர அம்மலர் கொன்றை அணிந்தயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. குவளை மலர் மாலையை சூடிய மார்பினர் மைமலர் கோதை. மைமலர் நீலமலர், கோதை மாலை, மார்பினர் எனவும் மலைமகள் அவளோடு மறுவினர் எனவும். மலைமகளை இடப்பாகத்தில் கொண்டுள்ளார். சிவந்த மலர் போன்ற பிறையையும் தேங்கியுள்ள கங்கை நீரையும் தம் சடை மீது உடையவர், எம் சென்னி மேல் உறைபவர். அப்பேற்பட்ட இறைவன் என்னுடைய சென்னி மேல் உறைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்றார். தம்மலர் அடியொன்று அடியவர் பரவ, தம் மலர் போன்ற திருவடிகளை மனத்தால் ஒன்றி நின்று அடியவர்கள் பரவவும், தமிழ் சொல்லும் வட சொல்லும் அவர்தம் திருவடிகளை சாரவும், அவரிடத்திலிருந்தே தோன்றியது அவரையே சென்று அடையுது. அழகிய கொன்றை மாலையை அணிந்தவராகிய எம் அடிகள் அச்சிறுப்பாக்கத்தை ஆட்சி புரியும் இடமாக கொண்டுள்ளார். அடுத்த பாடல். விண்ணுலமதியம் சூடினர் எனவும் விரிசடை உள்ளது வெள்ள நீர் எனவும் பண்ணுலமறைகள் பாடினர் எனவும் பல புகழ் அல்லது பழியிலர் எனவும் எண்ணலாகாத இமையவர் நாளும் ஏத்தவரங்களோடெழில் பெற நின்ற அண்ணலன் ஊர்தி ஏறும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. விண்ணுலா மதியம் சூடினர் எனவும் வானிலை உலாவுகின்ற திங்கள் அதை சூடியிருக்கார். விரிசடை உள்ளது வெள்ள நீர், விரிந்த சடைமுடியில கங்கை நீர் வெள்ளம் தாங்கியிருக்கார். இசை அமைதியோடு கூடிய 4 வேதங்களை பாடியவர் எனவும் பல வகையான புகழை உடையவர் எனவும் பழியே இல்லாதவர், எண்ணற்ற தேவர்கள் நாள்தோறும் தம்மை ஏத்த அரவு ஆபரணங்களோடு மிக்க அழகும் தலைமையும் உடையவராய் ஆனேறி ஏறி வரும் எம் அடிகள். அரவு ஆபரணங்களோடு, அரவுனா பாம்பு. நமக்கு 5 புலன்கள் இருக்கு இல்லையா? 5 புலன்களும் நம்ம பேச்சு கேட்காம போய் துன்பத்தை தேடிக்குது. தீய வழியில் ஈடுபடும் போது விஷத்தை கக்கும், நாகம் போல. துன்பத்திற்கு மனிதன் ஆளாக நேரம். ஆனால் இவற்றை அடக்கி நல்வழியில் செலுத்திட்டாக்கா வாழ்விற்கு அழகூட்டும். இறைவன் எப்படி ஆபரணமாக அணிஞ்சிருக்கானோ அதுபோல நமக்கும் அதே அந்த 5 பொறிகள் ஆபரணமாக மாறும். இதனை நமக்கு உணர்த்துவதற்காகவே நாதனாகிய சிவபெருமான் 5 நாக பாம்பை ஆபரணமாக அணிந்துள்ளான். எண்ணலாகாத இமையவர், போகத்தில் மயங்கி இறைவனை தியானிக்காத தேவர்கள். அடுத்த பாடல். நீடிரும் சடைமேல் இளம் பீரை துளங்க நிழல் திகழ் மழுவோடு நீருமை பூசி தோடரு காதனில் பெய்து வைதாய சுடலையில் ஆடுவர் தோலுடையாக காடரங்காக கங்குலும் பகலும்
கழுதொடு பாரிடம் கை தொழுதேத்த ஆடரவாட ஆடும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. நீண்ட பெரிய சடையில இளம் பிறை விளங்க ஒளி பொருந்திய மழுவோடு திருநீற்றை மேனிமேல் பூசி ஒரு காதில் தோடணிந்து கொடிய சுடலை காட்டில் ஆடுபவர். அர்த்தநாரீஸ்வரரா ஆடுறார் அப்படிங்கிறத சொல்றாங்க. புலித்தோலை உடையாக அணிந்து இரவும் பகலும் பேய்கணங்களும் பூதகணங்களும் கைகளால் தொழுதேத்த படமெடுத்தாடும் பாம்புகள் தம் மேனிமேல் பொருந்தி ஆட சுடுகாட்டை தமது அரங்கமாக கொண்டு ஆடும் எம்மடிகள் அச்சிறுப்பாக்கத்தை ஆட்சி செய்யும் இறைவர். இந்த 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகத்தில் பேய் பூதங்களுடன் ஆடுவதை அழகாக குறிப்பிட்டிருக்கார். உலகம் சுடுகாடு, பேய்ங்கிறது கெட்ட எண்ணம். நாம் அதோட உண்மையை மறந்துட்டு ஆட்டம் ஆடுகிறோம் அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிருக்கார். அடுத்த பாடல். ஏறும் ஒன்றேறி நீருமை பூசி இளங்கிளை அறிவையோடொருங்குடனாகி கூறும் ஒன்றருளி கொன்றையம் தாரும் குளிரிள மதியமும் கோவிள மலரும் நாறு மல்லிகையும் எருக்கொடு முறுக்கு மகிழிள வன்னியும் இவை நலம் பகர ஆறும் சடை மேல் அணிந்தயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. ஆணேர் ஏறி மேனிமேல் நீர் பூசி இளைய கிளி போன்ற பார்வதி தேவிக்கு ஒரு பாகம் அருளி அர்த்தநாரீஸ்வரராக இருந்து இருவரும் ஒருவராய் இருந்து கொன்றை மாலை, இளமதி, வில்வம், நறுமலர்களான மல்லிகை, எருக்கு, முறுக்குங்கிறது ஒரு மலர், மகிழம்பூ, இளவண்ணி இலை இவை மனம் பரப்ப. இதோட கூவில மலர்னு போட்டிருப்பாங்க. கூவிலம்னா வில்வம். வில்வ இலை பூஜை பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும். ஆனாக்கா வில்வ மலரையும் அர்ச்சிக்கலாம் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. கங்கை ஆற்றை சடையில் அணிந்துள்ள எம்மடிகள் அச்சிறுப்பாக்கத்தை ஆட்சி செய்யும் இறைவராவார். கச்சும் உள்வாளும் கட்டிய உடையர் கதிர்முடி சுடர் விட கவரியும் குடையும் பிச்சமும் பிறவும் பெண்ணனங்காய பிறை முதலவர் தமை பெரியவர் பேண பச்சமும் வலியும் கருதிய அரக்கன் பருவரை எடுத்தத்தின் தோள்களை அடர்வித்து அச்சமும் அருளும் கொடுத்தயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. 8வது பாட்டில் ஒரு பதிகத்துலேயுமே ராவணனை பற்றி பாடுவார். அதில் இந்த 8வது பாட்டு ராவணனை பற்றி பாடியிருக்கார். ஒளி பொருந்திய வாழை கச்சில் பொருந்தி இடையில் ஆடையாக கட்டியிருக்கார். இடையில் ஆடையாக கட்டி ஒளி பொருந்திய முடி, கவரி, குடை, பீலி குஞ்சம் முதலியவற்றோடு பெண்களை கவரும் பிறை மதியை முடியில் சூடி விளங்குபவர். பெருமையுடைய எம்முடைய அடிகள் அவர். தம்மை விரும்பி வழிபடுபவருக்கு வலிமை ஆகியவற்றை கருதி, அன்பு வலிமை ஆகியவற்றை கருதி தன்னை பெரியவனாகி எண்ணி பெரிய கைலை மலையை பெயர்த்தெடுத்த ராவணனின் தோள்களை அடர்த்து அவனுக்கு தன்பால் அன்பையும் அருளையும் கொடுத்த எம் அடிகள் அச்சிறுப்பாக்கத்தில் ஆட்சி செய்கிறார். தோற்றவரேனும் வேட்டலரேனும் நுகர்புற சாந்தொடு ஏந்திய மாலை கூற்றலரேனும் இன்னவரென்றும் எய்தலகாதோர் இயல்பினை உடையார் தோற்றலர் மாலும் நான் முகமுடைய தோன்றலும் அடியோடு முடியுறத்தங்கள் ஆற்றலால் காணாராயம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரே. 9வது பாடலை பிரம்மனையும் திருமாலையும் சொல்கிறது பழக்கம். இதுவும் 9வது பாடல் அப்படிங்கிறதுனால சொல்கிறார். தவம் செய்யாவிட்டாலும் அன்பு செய்யாவிட்டாலும் உணவு சந்தனம் மாலையுடன் வழிபாடு செய்யலைனாலும்
இவங்க அறிய முடியாத தன்மையை அடைய முடியாத அருமையும் உடைய இயல்பினராய் மாலும் நான்முகனும் பன்றியும் அன்னமாக போய் தேடுறாங்க. அடிய முடியும் தேடுறாங்க, காண முடியல. இது அண்ணாமலை வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சது. தேடுறாங்க, கடைசியில் தேட முடியலன்னா அவர் ஜோதியாக நிற்கிறார். அடிய முடியும் காண முடியாதவாறு உயர்ந்து நின்ற இம்மடிகள் நோற்பவருக்கும் அன்பு செய்வதற்கும் எளியர். அவங்கெல்லாம் அகந்தையால் தேடுறாங்க, அன்புல. ஆனால் நாம் அன்போடு தேடினாக்கா, உணர்வோடு தேடினாக்கா கண்டிப்பாக அம்பிடுவார் அப்படிங்கிறத சொல்கிறார். தோற்றலார் மால், பிறப்பை எடுக்கக்கூடிய மால். மால்னா மயக்கம். நம்மை போல உயர் வர்க்கம்தான் அவர்களும். அவர்கள் உயர் பதவியில் இருக்காங்க. அதனால் பதவியினாலையும் செல்வத்தினாலையும் இறைவனை அடைய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார். வாது சைசமனும் சாக்கிய பேய்கள் நல்வினை நீக்கிய வல்வினையாளர் ஓதியும் கேட்டும் உணர்வினையிலாதார் உள்கலகாததொரியல் வினை உடையார் வேதமும் வேத நெறிகளுமாகி விமல வெடத்தொடு கமல மமதி போல் ஆதியும் ஈரும் மாயையம் அடிகள் அச்சிறுப்பாக்கமதாட்சி கொண்டாரேன். வாது செய்யமன், விதண்டாவாதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அவங்க சமணர்கள். சாக்கிய பேய்களும், சாக்கியர்கள் புத்தர்கள் 2 பேரும் நல்வினையை செய்யாது வல்வினைகளை புரிந்து ஓதியும் கேட்டும் கூட அதை உணராமல் இருக்கின்றார்கள். அறிய முடியாத இயல்பினை உடையவராக இருக்கின்றார்கள். வேதமும் வேத நெறிகளும் ஆகியவர் தம்மை வழிபடுவோர் மலங்களை நீக்கும் வேடம் உடையவர். தாமரை மலரும் திங்களும் போன்ற அழகும் தன்மையும் உடையவர். உலகின் முதலும் முடிவும் இல்லாத இறைவர் அச்சிறுப்பாக்கமது ஆட்சி கொண்டு உள்ளார். கத்தபாடல். மைச்செறி குவளை தவளையாய் வாய் நிறைய மதுமலர் பொய்கையில் புதுமலர் கிழிய பச்சிர வெறி வயல் வெறி கமழ் காழி பதியவர் அதிபதி கவுனிய பெருமான் கைச்சிறு மறியவன் கழலல் பேண கருத்துடை ஞான சம்பந்தன் தமிழ் கொண்டே அச்சிறுப்பாக்கத்து அடிகளை ஏத்தும் அன்புடைய அடியவர் அருவினையிலரே. மைச்செறி குவளை, கருநிறம் பொருந்திய குவளை மலர். தவளை வாய் நிறைய, தவக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வாய் நிறைய மது மலர் பொய்கையில் புது மலர் கிழிய. மது தேன், தேனை பொழிதான் தவளையை வாயில். மலர்கள் நிறைந்த பொய்கைகள் புது மலர்களின் இதழ் கிழியுமாறு பசிய இறால் மீன்கள் துள்ளி விழும் பொய்கைகளை அடுத்துள்ள வயல்களும். இந்த பாடல் ஊரோட செழிப்பு, அதோட வளமை என்னமா இருந்தது அப்படிங்கிறத உணர்த்துறார். ஆனால் இப்பொழுது எப்படி உள்ளது அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். இப்படிப்பட்ட வயலும் பொய்கையும் சூழ்ந்த சீர்காழி பகுதியில் கவுனிய குலத் தலைவனும் கையில் மானை ஏந்திய சிவன் திருவடிகளை அன்றி பிறவற்றை கருதாத கருத்தினை உடையவனும் ஆகிய ஞானசம்பந்தன் பாடிய இப்பதிகத்தை கொண்டு அச்சிற்பாக்கத்தை ஏத்தும் அடியவர் நீக்குதற்குரிய வினைகள் இல்லாதவர். இந்த அச்சிற்பாக்கம் பதிகத்தை படிப்பவங்களுக்கு வினைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஓருருவில் ஈருருவாய் தோன்றியவர் அப்படின்னு முதல் பாட்டில் சொல்லி, அடுத்தது ஆறாவது இவர் பேரருளாளன், கொன்றை மலர் கோலை மலர் இது மாதிரி மலர்களை சூடியவர். நான் இறைவனுக்கு பிடிச்ச மலர்ன்னு சொல்கிறது எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கக்கூடிய மலர்கள் தான். அந்த எருக்கு ஓமத்தை அது மாதிரி வேண்டாத மலர்கள் தான். ஏன்னா எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கிறது. இப்போ பாம்பு எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கும். ஏன்னா நம்மளுடைய தீய குணங்கள் அது எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்ல குணத்தை கொடுக்கறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார்.
நாம் நல்லவற்றை கேட்கணுங்கிறதல்ல, நமக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அவனை பிறப்பு கொடுத்ததுக்காக வணங்க வேண்டியது ஒன்றுதான் நம்முடைய கடப்பாடு என்று கருதி இருவினைகளை நீக்கி மும்மலம் அகற்றி காடில் ஆடுகின்ற நட்டமாடுகின்ற பெருமானை பூஜித்து வினைகளை அகற்றுவோம். வாய்ப்பு கொடுத்த சாந்தா சண்முகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வான்மிகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இதுவரையில் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.